திருமயம் அருகே கோட்டூர் ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஐயனார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து கணபதி ஹோமம், கோபூஜை, வாஸ்து சாந்தி, ரஷாபந்தனம், பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முதலாம், இரண்டாம், மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு புனித தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் பல்வேறு கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் சுவாச்சாரியர் வேத மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்டது. இவ்வாறு பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மங்கள இசை முழங்க சுவாச்சாரியர்கள் தலைமையில் சுமந்து வந்து கோவிலை வலம் வந்தனர். கருட பகவான் விமானத்தை சுற்றி வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் விமானத்தில் ஊற்றப்பட்டது. மேலும் பரிவார தெய்வங்களான அடைக்கலம் காத்தார், வல்லடியான், பெரிய கருப்பன், சின்ன கருப்பர், காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரையூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இவ்விழாவில் குளிப்பிறை, பனையப்பட்டி, கோவனூர், மதியானி, கண்டெடுத்தவன்பட்டி, வாழக்குறிச்சி, அரசமலை, வையாபுரி, செம்பூதி, இலினிப்பட்டி மற்றும் வையாபுரியை சுற்றியுள்ள ஊர்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருமயம் செய்தியாளர் ரா. சிவராமகிருஷ்ணன். Om